அம்மா மரம் வெட்டுவாங்க. இந்த ஸ்கூல் கட்டும்போது நான் பார்த்துக்கிட்டேன், மரம் வெட்டிட்டு இங்கே பார்த்துக்கிட்டேன். இந்த ஸ்கூல் கட்டும்போதுலாம் நாங்கள் பறந்து உடம்புவோம். இந்த எஸ்டேட்லேருந்து நிறையா மக்களுக்கு நிறைய பேர் எஸ்டேட்லேருந்து உருவாகி, அதனால் இங்கே நம்ம சேர்ந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் கலந்து வரும்போது இந்த வருஷம் பஞ்சாயத்து வருஷம் இங்கே சேர்ந்துருக்கோம். ஸ்கூலில் சேர்ந்துருக்காங்க. ஸ்பெஷலாக இந்த தாமரை மாதம் ஸ்பெஷலாக என்ன அப்படின்னாக்கா, முக்கியமாக என்னன்னாக்கா தாயும் பிள்ளைகள். இதுக்கெல்லாம் அம்மா இருக்குல்ல, எல்லாத்துக்கும் அம்மா இருக்கா? அம்மா இல்லைன்னா நம்ம இல்லை. ஸோ அம்மா, ஸோ இது பிள்ளைக்கும் அம்மாவுக்கும் உள்ள பாசம், பிள்ளைக்கும் உங்களுக்கும் அம்மாவுக்கும் உள்ள பாசம் இதுதான் இது. அப்போ இப்போ உதாரணத்துக்கு இந்த கடை சுல்தான் வச்சுக்குமே, உங்கள் வீட்டுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மந்திரி, ஒரு அமைச்சர் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? சந்தோஷம் இல்லையா? ஒரு ஒரு அரசர் நம்ம வீட்டுக்கு நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷம் இருக்காது. ஒரு பெரியவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாக்க ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி இதில் கடவுள் நமக்காக இறங்கி நம்ம வீட்டில் இருக்கிறார். கடவுள் இறங்கி ஒரு குழந்தை மாதிரி இருக்கு. ஸோ இந்த வித்தியாசம்னாக்கா தாய்க்கும் பிள்ளைக்கும் மாதிரி பாசம். இறைவனை எந்த மாதிரியே நம்ம வணங்கலாம். கடவுளை எப்படி நம்ம பெரிய தெய்வம், பெரிய கடவுள் அப்படின்னு நினைக்கலாம். கடவுளை நண்பனாக நினைக்கலாம், கடவுளை தாயாக நினைக்கலாம், கடவுளை தந்தையாக நினைக்கலாம், கடவுளை நண்பனாக நினைக்கலாம். எப்படி இருந்தாலும் நமக்கு எப்படி தோது விட்டா உங்களுக்கு நண்பர்கள். அப்போ நம்ம பகவானை நண்பனாக நினைக்கலாம். கடவுள்னா ஒரு பயபக்தி இருக்கணும். ஆனால் கடவுள் நம்ம பெரும்பாலும் கடவுள் பயம் காட்டிட்டு இருப்பாங்க. கடவுள்னா பயம். இந்த இதில் வித்தியாசம்னாக்கா தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள பாசம். அப்போ கடவுளே இறங்கி ஒரு பிள்ளை மாதிரி இறங்கி ஒரு தாயாருக்கு தன்னுடைய பாசத்தை, அவங்களோட அன்பை பரிமாறிக்கிறார். அதான் இந்த மாதம் பெரிய விஷயம் அப்படின்னாக்கா ஒரு தாய் பாசம். இது சமஸ்கிருதத்தில் வாட்சல்யா பாவா அப்படின்னாங்க. பாவம் அப்படின்னாக்கா நம்மளோட உறவு பகவானோட எந்த அளவுக்கு நம்ம உறவாக இருக்கிறோம், நம்மளோட இங்கிலீஷில் மூட்டுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம இறைவனை நேசிக்கிறது. ஸோ இப்படியும் ஒரு தாய்க்காக பகவான் இறங்கி அவங்களுடைய பாசத்தை பகிர்ந்து கொள்றது. தாயோட பாசத்தை இறைவன் என்ன சொல்றது, இதில் நீங்கள் எப்படி நடக்கிறீங்களோ, எப்படி பக்தி காட்டுறோ அது மாதிரி உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது, அது அந்த அளவுக்கு நானும் இறங்கி உங்களுக்கு என்ன மாதிரி பாவத்தை நீங்கள் நேசிக்கிறீங்களோ அதே பாவத்தை உங்களுக்கு நான் அருள் பாலிக்கிறேன். அப்போ அந்த மாதிரி இருக்கிறது ஸ்பெஷலாக நம்ம ஒரு தாய்க்கு, ஒரு பெண்ணுக்கு, இல்லை ஒரு ஆத்மாவுக்கு இறங்கி அவங்களோட பாசத்தை பகிர்ந்து கொண்டாங்க. ஸோ அதுதான் அந்த மாதம் இந்த மாதம் ஒரு தாய் பிள்ளையோட பாசத்தை எல்லாரும் புரிந்து கொள்ளணும். அவங்களுக்கு கொடுத்த ஒரு பாக்கியம், உலகத்தில் அவங்களுக்கு கொடுத்த பாக்கியம். அவங்களோட பாசத்தை ஒரு ஆத்மாவுக்கு, ஒரு தாய்க்கு எந்த அளவுக்கு பகவான் இறங்கி அவங்களுடைய பாசத்தை பகிர்ந்து கொள்கிறார். அந்த மாதிரி நம்மளும் இறைவனை நம்ம பழகணுமாக்கா அதே அளவில் நம்ம பகவான் அருள் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம எப்படி கேட்டுக்கிறோமோ, எப்படி நம்ம விரும்புகிறோமோ அந்த வகையில் பகவான் அருள் பார்க்கணும். அதான் ஸ்பெஷலாக இந்த மாதத்துலேருந்து பாருங்கள், மாதம் எவ்வளோ பேர் இருக்கும், பகவானுடைய எவ்வளோ லீலைகள் இருக்கும், எத்தனோ லீலைகள், ஆயிரக்கணக்கான லீலைகள் இருக்கும். ஆனால் இந்த இது இது ஒரு விசேஷமான விசேஷமான ஒரு உறவு. அதுதான் இந்த மாதத்தில் இந்த கதையை லீலையை பயன்படுத்தி உலகத்துக்கு இந்த லீலையை அரங்கேற்று. ஸோ நம்மளும் அந்த மாதிரி முடியும். நம்மளாலும் ஒரு சாதாரண நம்ம மாதிரி ஒரு சாதாரண மாநிலம் இருந்தாலும் கடவுளை நெருங்க முடியும். இது எந்த அவங்க முடியும் நம்ம முடியாது அப்படியே கிடையாது, எல்லாராலும் முடியும். அதுதான் இந்த மாதத்துக்கு ஸ்பெஷலாக அவங்களுக்கு கொடுத்த அதே பக்தி நமக்கும் கிடைக்கட்டுமே. பகவான் அவங்களுக்கு கொடுத்த அந்த பக்தியும் அந்த அருளும் நமக்கும் கிடைக்கட்டுமே அப்படின்னு தான் அந்த மாதம் நம்ம செய்கிறோம். அப்போ இந்த மாதம் ஏன் நேர்த்தி பண்ணாக்கா, இது நீங்கள் கோகுல் தண்ணி பார்க்கலாம். கார்த்திகை மாதத்தின் மகிமை
கார்த்திகை மாதம் அப்படின்னு கோகுல தட்டனீங்கக்கா எல்லாம் ஒடியாயிடும். இதோட மகிமை வந்து எல்லாம் அது வந்து எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் எங்கே தேடுங்க ஃபோன் வச்சுட்டு என்னென்ன பண்ணுறோம் அந்த ஃபோன்லேயே இதையும் பார்க்கலாம். இது கட்டினீங்கனாக்கா அதெல்லாம் வந்துடும். நீங்கள் எதுக்கு என்ன பண்ண நேத்தியப்பம் காட்டுறோம், ஏன் காட்டுறோம், அதனால் நமக்கு நன்மை என்ன, நமக்கு நன்மை வேணும்ல. ஸோ காட்டினால நமக்கும் அந்த ஞானம் இருக்குது. அந்த ஒளி என்பது ஞானம் இல்லை. அதனால் ஒரு பழமொழி சொல்லுவான், இருமாடெல்லாம் வெளித்தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்ல. இருமாட வெளித்தான் இருக்கும் மலையிலேயே, ஞானமே ஒளி. ஸோ அந்த ஒளி, அந்த ஞானம், நமக்கும் அந்த ஞானம் இறைவனுக்கு நமக்கும் அந்த ஞானம் கொடுக்கட்டுமே, நமக்கு அந்த ஞானம் வளர்ட்டுமே. அந்த ஒளி மாதிரி நம்மளும் வாழ்க்கையை பிரகாசமாக இருக்கணும், நம்ம பக்தியை பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பிரார்த்தனை. ஏன்னா பிரார்த்தனை முக்கியம் தானே. நம்மளாம் அவங்க நம்ம சொல்லிக் கொடுக்குறதுல எப்படி பிரார்த்தனை பண்ணணும். இப்போ இது வீட்லேயும் ஒரு பிரார்த்தனை எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க. இப்போ 2 பேர் வந்து ஸ்லோகம் படித்தாங்க, ரொம்ப அர்த்தம். ஏன்னா மற்ற மதத்துலாம் வந்து அவங்களோட புத்தகத்தில் வந்து அவங்க மொழி வந்து இந்த ஸ்லோகத்தில் இது சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தி மதத்தில் மட்டும் என்ன ஸ்லோகத்தில், எந்த புத்தகத்தில், என்ன ஸ்லோகத்தில் கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரிவிக்கும். இப்போ அது ஒருத்தர் 2 இந்த மாதிரி உதாரணமாக வந்தோமாக்கா அதை பார்த்து மற்ற பிள்ளைங்களும் நம்ம வேதத்துக்கு நம்மளாம் சொல்லியிருக்கு, நம்மளுடைய புக்கு இருக்குது, கடவுளுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம தெரியும். அப்போ இதே மற்ற இனத்தவங்க நம்ம கேட்கும்போது பதில் சொல்ல முடியும். இல்லாட்டி மற்றவங்க என்னன்னு கேட்டாக்கா ஒரு பதில் சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பொது உதாரணம். இதுக்கு முன்னாடி வந்து மற்றவங்களும் அதே மாதிரி ரோகங்களை கற்றுக்கொண்டு அடுத்துட்டு வரும்போது நிறைய நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கும் பரிசுகள் இருக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இந்த மாதத்தோட மகிமையை பற்றி அவர் பேசினாரு. அந்த மாதம் இருக்காரு யாரு? கிருஷ்ணா. இந்த ரூபத்தில் இருக்கும்போது இந்த ரூபத்தில் இருக்காரு கிருஷ்ணா. எப்படி என்ன வச்சிருக்காரு? இவரு என்ன வச்சுட்டு இருக்காரு? எப்படி இருக்காரு? அம்மா என்ன செய்யறாங்க? இவங்க யாரு? யசோதாம்மா என்ன பண்றாங்க? கிருஷ்ணாவை உடல்ல கட்டுறாங்க. அப்ப இந்த மாதத்தோட சிறப்பு வந்து, இந்த மாதத்துக்கு என்ன பேரு? தாமோதர மாதம். என்ன மாதம்? தாமோதர மாதம். எதனால தாமோதரா? யசோதாம்மா என்ன செய்யறாங்க? கிருஷ்ணாவை எங்க கட்டுறாங்க? எங்க தலையில கட்டுறாங்களா, காலில் எங்க கட்டுறாங்க பாருங்க. எங்க கட்டுறாங்க? யசோதாம்மா என்னத்துல கொண்டு கட்டுறாங்க? கையில. எந்த இடத்துல கட்டுறாங்க? வயிற்றுல கட்டுறாங்க. கிருஷ்ணாவோட வயிற்றுல என்ன இருக்கு? கிருஷ்ணாவோட வயிற்றுல என்ன இருக்கு பிரபு? தேவதேவ பிரபு அவருக்கு உள்ளது இல்ல. ஓகே, சிமேஸ்வர பிரபு கிருஷ்ணா வயிற்றுல என்ன இருக்கு? பக்தி. ஓகே, வயிற்றுல என்னத்தை கொண்டு கட்டுறாங்க? என்ன திறந்து காட்டினார் வாயில? கிருஷ்ணா வாயை திறந்து என்னத்தை காட்டினாரு? பிரபஞ்சம் எல்லாத்தையும் காட்டினாரு இல்லையா? ஸோ அப்ப இந்த வயிற்ற இதனால கயிறுனால கட்ட முடியுமா? பிரபஞ்சத்தெல்லாம் கட்ட முடியாது. எத்தனை இன்ச்சி குறைஞ்சிச்சு? 2 இன்ச்சி குறைஞ்சிச்சு. கிருஷ்ணா பிரபஞ்சத்தை வச்சிருக்கிற ஒரு யசோதாம்மா கட்டிட முடியுமா? முடியாது. யசோதாம்மா கட்ட போது அவர் அவங்க தாயோட பாசத்துக்காக விட்டு கொடுக்குறா. கயிறு கொண்டு 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 கட்டினா 2 இன்ச்சி குறையுது, 2 இன்ச்சி குறையுது. அவங்க அம்மா அப்படி அசந்து போயிடுச்சு. ஓகே, அம்மா அசந்துட்டாங்கன்னு அந்த பக்தினால அவர் விட்டு கொடுக்குறதுனால அந்த வயிற்று யசோதாம்மாவால கட்ட முடியுது. ஓகே, தாமோனா என்னது? கயிறு. தாமோனா உதரா என்ன? வயிறு. அதனாலதான் தாமோதரா. யசோதாம்மா இந்த கிருஷ்ணாவை கயிறுல கட்டுறதுனால அவருக்கு பேரு இந்த ரூபத்துல கிருஷ்ணாவுக்கு பேரு தாமோதரா. இப்போ இந்த மாசத்துல நம்ம யார் ஒருத்தவங்க ஒரு தரம் ஏற்படுத்தினாலும் நம்ம பூர்வீகத்துல செஞ்ச பாவங்கள்லாம் போகும். அதுதான் வேதத்துல சொல்லுது. அதனாலதான் இந்த மாசத்துக்கு நம்ம யாரும் ஓடி
ஒப்படைச்சிட்டோம். நீங்க வீட்டுக்கு கொண்டு போய் என்னோடும் அடுத்த மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் நீங்க அவர்கிட்ட நைவேத்தியம் காட்டலாம். காட்டினீங்கன்னா அப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கும் அந்த பலன் சேரும். அதான் உங்களுக்கு அதோட உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னா நரிஷிங் ஆயில். அது வந்து நம்ம குரு மகாராஜ் வந்தாரு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தடவை சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார். இந்த வருஷம் உங்களுக்கு அது ஸ்பெஷல். குரு மகாராஜால கொடுக்கப்பட்ட நரிஷிங் ஆயில் உங்களுக்கு கையில் எல்லாருக்கும் தம்பியாச்சு. கிருஷ்ணரையும் ஒப்படைச்சிட்டோம், உங்களுக்கு பிரசாதமும் கொடுத்துட்டோம். எல்லாரும் நெய்வேல் கட்டுறீங்க. மெயினாக அந்த டீச்சர்ஸ் பிகே அவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் இந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க பகவத்கீதா, ரொம்ப நன்றி. அந்த படித்த பிள்ளைங்க உங்கள் லைப்ரரியெல்லாம் நம்ம பகவத்கீதா வச்சுட்டோம். போயிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் ஸ்லோகத்தை எடுத்து படிங்க. சமய டீச்சர்ஸ் வந்து அதனால் அந்த ஸ்லோகங்கள் பயிற்சி பண்ணாங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் எல்லாரும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பகவத்கீதா புத்தகம் கொடுக்கும். சரிங்களா? ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஏபிஜி தலைவர் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து தலைவர்களுக்கு பெட்ரோல் தருங்க. உங்களுக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் பிரசாதம் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். பிரசாதம் சாப்பிட்டு இந்த இடத்த வந்து மாதி ஜாஃபர் சொல்லுவார், ஊருக்கு நான் 2010 கூப்பிட்டு அவர் வரமாட்டேன்ட்டாரு. மாதாஜிக்கு ரொம்ப ஆசை கூட்டிகிட்டு போகணும் அண்ணன் கூப்பிட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், மாதாஜி இதுதான் அயோத்தியா, நான் இங்கே விட்டு வரமாட்டேன். ஸோ வரல, ஆனால் நம்ம பாஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனோம். 2010 ஒருத்தர் தான் வந்தார். அப்போ நீங்கள்லாம் இது ராமர் இருக்காரு அயோத்தியான்னு சொன்னது மற்றவனே அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. மன்னவன் அயோத்தியான்னு சொல்லுவார். அப்போ அயோத்தியா வாசிகள் நீங்கள்லாம் விளக்குதா? ராமர் பக்கத்துலேயே வச்சுருக்கீங்க. வாரம் வாரம் அங்கே போய் ப்ராப்ளம் காமிப்பாங்க. பிரசாதம் அவங்க வீட்டில் இருக்கிறது நல்ல வாழ்க்கை. சரிங்களா? போனாலும் அந்த இடத்துல பார்க்கலாம். அந்த நேரம் இந்த மாதிரி கிருஷ்ணரை சொல்றதும் இந்த மாதம் வந்து கார்த்திகை இல்லாட்டி தாமோதர மாதம் சொல்லுவோம். கார்த்திகை தாமோதர மாதம். இந்த மாதத்துல வந்து இந்த நாள் தீபாவளி. அந்த நேரம் கிருஷ்ணரும் தீபாவளி கொண்டாடினாரு. 5000 வருடங்கள் வந்து கிருஷ்ணர் தீபாவளி கொண்டாடினாரு. ஆனா ஏன் கிருஷ்ணர் கொண்டாடுறது? அவர் முன்னுக்கு யார் வந்தா ராம பகவான், ராமச்சந்திரமூர்த்தி. ராமச்சந்திரமூர்த்தி வந்து அயோத்தியாவுக்கு திருப்பி வர்றாரு. அந்த நேரம் அயோத்தியாவுக்கு வர்றாரு. அவங்க அந்த அயோத்தியா வாசிகள் எல்லாம் விளக்கு வச்சு அவரை அழைச்சி கொண்டு வர்றாங்க. அதுதான் தீபாவளி. 1000 லட்சக்கணக்கு விளக்கு வச்சு இந்த நாள் வந்து நம்ம கிருஷ்ணருக்கு விளக்கு காமிப்போம். விளக்கு காமிப்போம் இருக்கு. அதாவது ரொம்ப சிறந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் முழுதா 30 நாள் தொடர்ந்தது வந்து 7ஆம் தேதி 8ஆம் தேதி அப்புறம் 5ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் போகும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் அந்த கார்டு கொடுக்குறீங்களா? அந்த படத்தை வச்சு நீங்கள் அந்த வெண்ணெய் விளக்கு எப்படி நல்லா படிக்கணும், நல்லா செய்யணும், வாழ்க்கை நல்லா வரணும், இதெல்லாம் வேண்டுகோள். சரியா? ஸோ இந்த தாமோனா இந்த கிருஷ்ணரோட பேர் வந்து என்ன சொல்லுங்க? கிருஷ்ணருக்கு விதவிதமான நாமங்கள் இருக்கு. இந்த பேரு தாமோதரன். தாமோனா கயறு, உதரானா வயறு. ஸோ கிருஷ்ணரை வந்து வயரில் கட்டிட்டாங்க யசோதமாய். சரியா? ஒரு பெரிய கதை வந்து ஸ்ரீமத் பாகவத் புராணம் 10வது காண்டத்தில் அப்படியே கதை போயிட்டே இருக்கும். இந்த கட்டினோடனே இந்த அவர் ரொம்ப ஆத்திரம் வந்து இந்த கயிறை இழுத்து அந்த உரலை இழுத்து உழுக்காட்டிட்டு அப்படியே இழுத்துட்டு போவார். அப்புறம் 2 மரங்கள் இருக்கு, அர்ஜுன மரங்கள். அந்த மரங்களில் வந்து அப்படியே வச்சு அந்த மரங்களை வலுக்காட்டிட்டு 2 தேவர்களை வந்து விடுதலை கொடுப்பாரு. கிருஷ்ணர் விடுதலை கொடுப்பாரு. நல்ல கோயிலா மணிகிரிவா. அப்புறம் கிருஷ்ணர் அவரை பார்ப்பாரு. அவரே கட்டி போட்டாங்க. ஆனா அவர் வந்து மற்றவங்களுக்கு மோட்சா கொடுப்பாரு. சரியா?
உங்களை கட்டி போட்டா நீங்க செய்ய முடியுமா? நீங்க சொந்த கயிறு துறைதே கஷ்டமா இருக்கு. கிருஷ்ணர் கட்டி போட்டது தேவர்கள் வந்து இந்த மரத்தோட உடல்ல அவங்களுக்கு வந்து மோட்சம் கொடுத்தாரு. ஸோ அதுதான் கிருஷ்ணரோட பேர். இன்னொரு பேர் முகுந்தா, முக்தி உண்டா, ஒருத்தர் முக்தி கொடுக்குறாரு. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம ராமோட பூஜை செய்வோம். பிரபு பாடுவார். நீங்கள் வந்து சேம் டைம் விளக்கு காமிக்கலாம். புக்கு கொடுக்க போறீங்களா? இப்போ பேசுனதுலேருந்து கேள்வி கேட்குங்க. சரி, உன் பேர் என்ன? நாயனிதா. அதுக்கு நைஸ் நேம். சரி, இந்த கிருஷ்ணர் இவரோட பேர் என்ன? யாரு? கிருஷ்ணருக்கு ரொம்ப நாமம் இருக்குன்னு சொன்னீங்க. இதோட பேர் என்ன? தாமோதரர். தாமோனா என்ன? சொன்ன என்ன? தாமோனா கயிறு. உடரனா வயிறு. வெரி குட். யசோதா யாரு? கிருஷ்ணரோட அம்மா. கிருஷ்ணர் எங்க 5000 வருடங்கள் முந்தி எங்க பிறந்தாரு? இந்தியால. எந்த இடம்? சொன்னேன். மதுரா. வெரி குட். கை தட்டுங்க. எல்லாம் கேட்குது. கீர்த்தி. கீர்த்தி. கீர்த்திகா. கீர்த்தி காசி. கீர்த்தினா என்ன தெரியுமா? சொல்லு. கீர்த்தினா என்ன? யார் தெரியும்? கீர்த்தினா புகழ். ரொம்ப புகழ். ஒருத்தவங்க வந்து நல்லா செஞ்சா அவங்க கீர்த்தி பண்றது. கீர்த்தனம் பண்றோம்ல, கடவுள் நாமத்தை புகழ் பண்றோம். அதே மாதிரி கீர்த்தினா புகழ். அப்ப கீர்த்தி கா. பேரு நல்லா லவுடா சொல்லு. கீர்த்தி காசி. கீர்த்தி காஸ்ரீ. ஸ்ரீனா என்ன? ஸ்ரீனா கீர்த்தினா புகழ். ஸ்ரீனா நல்ல பேர். ஸ்ரீனா செல்வம். விளங்குதா? செல்வம். ஸ்ரீ. சரி, கீர்த்திக ஸ்ரீ. இந்த லீலை வந்து என்ன லீலைன்னு சொல்லுவாங்க? கிருஷ்ணரை தாமோதர லீலை. இந்த என்ன மாதம்? இந்த மாதம் தாமோதர மாதம். தாமோதர மாதம் இல்லாட்டி கார்த்திகை மாதம் சொல்லுவாங்க. கார்த்திகை இல்லாட்டி தாமோதர மாதம். இந்த மாதம் எப்ப தொடங்குது, எப்ப முடியுது? சொன்னேன் 8ஆம் தேதி தொடங்குது, 5ஆம் தேதி முடியுது. இந்த 30 நாள் என்ன காமிக்கணும் கிருஷ்ணருக்கு? விளக்கு. வெண்ணெய் விளக்கு இல்லாட்டி நல்லெண்ணெயம் பாவிக்கலாம் விளக்கு. இதை காமிச்சு நம்ம கிருஷ்ணர் வந்து ஒரு அஸ்தகம் இருக்கு, தாமோதர அஸ்தகம். நீங்க அது பாடினா ரொம்ப நல்லது. இந்த தாமோதர அஸ்தகம் இது வந்து இந்த ஸ்ரீமத் பகவத் புராணத்துல எழுதியிருந்துச்சு இந்த கதை. ஸ்ரீமத் பகவத் புராணம் 18,000 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த 18,000 ஸ்லோகங்கள்ல 10வது காந்தத்துல இந்த கதை எழுதியிருக்கு, லீலை. சரியா? ஸோ நீங்க வந்து இன்னைக்கு இந்த புக்கு கொடுக்க போறோம் எல்லாத்துக்கும். இது வந்து யார் தருனாங்க? யார் தெரியுது? சொல்லுங்க. பயப்படா. முகம் எப்படி இருக்கு? சிங்கம் தானே? சிங்கம். இது கிருஷ்ணரை நரசிம்மாவா இருந்தாரு. நரசிம்மா. நரனா யாரு? நரனா மனிதன், சிம்மனா சிங்கம். ஸோ பாதி மனிதன் பாதி சிங்க ரூபம் எடுத்து அவரோட பக்தர். இந்த பக்தர் யாரு? பிரலாதன். பிரலாதத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். இந்த புக்கு குடிக்கிறோம். பிரலாதனின் திவ்ய உபதேசங்கள், டீச்சிங்ஸ் ஆஃப் பிரலாத் மகாராஜ். சரியா? ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு மந்த்ரா சொல்லுவோம். என்ன மந்த்ரா யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. ஹரே சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே,
ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. சரி, தர்ஷினி சொல்லு மந்த்ரா ஃபுல்லா நான் படிச்சிடலாம். ஹரே ம் கிருஷ்ணா ம் ஹரே கிருஷ்ணா ஆ கிருஷ்ணா கிருஷ்ணா ஆ. ஹரே ஹரே ஆ ஹரே ராமா ஆ ஹரே ராமா ஆ. ஹரே ராமா ஹரே ராமா. ஒரு எக்ஸ்ட்ரா போட்ட நீ வருதா? பிரித்திகாஷினி நீ சொல்லு. நீ ஒன்னொன்னா சொல்லு, மற்றவங்க எல்லாம் சொல்லு. முதல் சொல்லு, ஹரே சொல்லு. ஹரே எல்லாம் சொல்லுங்க. ஹரே. சரி, நீ சொல்லு. கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா சொல்லு. ஹரே ராமா ஹரே ராமா ராம 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 ஹரே 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 ஹரே. வெரி குட், கை தட்டுங்க. சரி, யாரு? கிருஷ்ணா. சரி, கிருஷ்ணா சொல்லு. நீ ஒன்னொன்னா சொல்லணும். அவங்க வந்து நீ டீச்சர், அவங்க வந்து ஸ்டூடெண்ட், நீ குரு. சரியா? சரி, கிருஷ்ணா சொல்லு. ஹரே கிருஷ்ணா ஒன்னொன்னா சொல்லணும். ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராமா ஹரே ஹரே ராமா 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 ஹரே ஹரே ராமா ஹரே ஹரே. சரி, யார் பேர் என்ன? ஹர்ஷினி. ஓ, ஹர்ஷினி. ஹர்ஷினா தெரியாம யாருன்னு? கிருஷ்ணரோட பசு. ஓகேயா? கிளாஸ் ஓகே. நீ சொல்லு. ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராமா ஹரே ஹரே ராமா 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 ஹரே 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 ஹரே. பசு தான் நல்லா சொல்லிச்சு. சரி, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். போய் விளக்கு காட்டலாம். வாங்க சார். चले अच्छा करुणा ஜெய ராஜா